இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவர் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன காலிஃப்ளவர் தான், ரொம்ப பெருசு கிடையாது. அதனால் 2 எடுத்துருக்கிறேன். நான் இந்த சைஸில் கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு ஒரு 3 அலசி இழுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சது, 1/4 கிலோ கடலை மாவு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, அது 2த்தையும் நான் தட்டி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், அதை நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கோடாவுக்கு எப்போவுமே நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணால் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் மூடி விட்டுடுங்க. நான் இப்போ மூடி விட்டுட்டு மதியானம் சாப்பாடு சமைக்க போகிறேன். சமையல்லாம் முடிக்கிறதுக்குள்ளாரவே இது எல்லாம் லைட்டாக தண்ணி விட்டு வதங்கின மாதிரி ஈரப்பதத்தோடு வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் தண்ணியே மிக்ஸ் பண்ணல, பவுடரு, வெங்காயம் பாருங்கள். இது நல்லா சொதன்னு தண்ணி விட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போடுற பக்குவத்துக்கு தண்ணி தெளித்து நம்ம ஊற வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை விடவே அதிகமாக தண்ணி வெளில விட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டாக அலசன மாதிரி இப்படி பண்ணிவிடுங்க. அதுவே போகுது நமக்கு. இப்போ பக்கோடா வெந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபைனலாக நான் அள்ளி எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ் இது. நான் இன்னொரு பேட்ச் போட போகிறேன். இது இன்னொரு பேட்ச் வெந்துட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் அந்த நுரையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரும். அந்த நுரை அடங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அள்ளி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் சரியாக வெந்திருக்கும். ஆனால் அந்த நமக்கு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம இந்த ஸ்டேஜில் அள்ளி எடுத்துடலாம். இது கரெக்டான ஸ்டேஜ். ஃபுல்லாக எல்லாத்தையுமே அள்ளி முடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இது 2வது பேட்ச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா எப்படி பொன்னிறமாக பொரிஞ்சிருக்கிறத. அதுக்கப்புறமா எண்ணெயை நம்ம வந்து நல்லா காய விடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து எண்ணெய் திரும்ப காயட்டும். அதுக்கப்புறமா போட்டோம்னா தான் நமக்கு வந்து சட்டுன்னு பொரிஞ்சு வரும், ப்ளஸ் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அடுத்த பேட்சுக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுது. நம்ம அடுத்த பேட்சுக்கு போட்டுடலாம்.